அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பலம் பலவீனம் என்ன, அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிகள் அதிகரிக்கும் வாரமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை பெருகும் வாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் காத்திருந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறுங்க. திருமண தடை நீங்கும், பணவரவு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றம் போன்றவைகள்லாம் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்தி வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாரமாக இருக்குங்க. பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்காதீர்கள். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கூடுமான வரை அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றமும் கிடைக்குங்க. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியுங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக உறவு ஏற்படும். உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வருங்க. இளைய சகோதரிகள் கேட்கும் பண உதவியை மகிழ்ச்சியுடன் நீங்கள் செய்வீர்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, 11. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆவார். தினமும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் உடனே நடக்குங்க. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் தன்னம்பிக்கையே கைதொழுவேன் நான். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாசாணி அம்மனை வழிபட வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க. சித்திரை 3, 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை தடைபட்டிருந்த வேலைகளை செவ்வாய் பகவான் நடத்தி வைப்பாருங்க. புதிய சொத்து சேரும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் வேலை உங்களுக்கு வெற்றியாகும். சுவாதி பார்த்தீங்கன்னா, ராகுவும் சனியும் நெருக்கடிக்கு ஆளாக்குவார். இருந்தாலும் கேது உங்கள் நன்மையை வழங்குவாருங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. விசாகம் 1, 2, 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கிரத்தினால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேருங்க. ராசி அதிபதி சுக்கிரனால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக வாய்ப்பு இருக்குது. பொன் பொருள் சேரும் வாய்ப்பும் இருக்குங்க. பழைய கடன்களை நீங்கள் அடைப்பீர்கள். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில் போராட்டமாக இருக்குங்க. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சவால்களாக இருக்கும். உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் உங்களுக்கு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மனச்சங்கடங்கள் நீங்குங்க. பிள்ளைகள் சில பிரச்சனைகள் வரலாங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் மேன்மையான நிலை உங்களுக்கு ஏற்படும். பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு தீருங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும். பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்தலாம். கலைத்துறையினர் பண வரவை அதிகரிப்பதில் வெற்றி காண்பார்கள். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களையே கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க. புதன் 2இல் இருப்பதால் உறவினர்கள் விஷயத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பங்குதாரர்களை கையாள எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டி இருக்குங்க. பண விஷயத்தில் நிதானமாக இருந்துக்கோங்க. பெரியோர்களின் ஆதரவு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் அதிகரிக்கும் வாரமாக இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்து இருக்காருங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறுங்க. தைரியம், நம்பிக்கை அதிகரிக்கும். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறதுங்க. உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல நேரம் தொடங்க போகிறது. திருமண தடை அகன்று நல்ல வரன் பற்றிய தகவல் கிடைக்கப் போகுது. அயல் நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா தாயகம் திரும்ப முடியாமல் இருந்தவர்கள் வீடு திரும்புவார்கள். குடும்பத்தில் காரணமின்றி நடந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. தனவரவு மட்டற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு தரக்கூடியதா இருக்குது. கடன் தொல்லை குறையுங்க. செவ்வாய்க்கும் சனிக்கும் சம்பந்தம் இருப்பதால் சிலருக்கு தொழில் கூட்டு புரியுங்க அல்லது நம்பியவர்களால் ஏமாற்றம், மன வருத்தம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. வரலாற்று புகழ்மிக்க ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நன்மையே நடக்கும். வழக்குகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் உங்களுக்கு சீராகும். தினமும் லலிதா சகஸ்ரநாமம் படிப்பதால் எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறுங்க. குறிப்பாக கோவிலுக்கு செல்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான நன்மையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பிரார்த்தனை சிறந்த ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் விருப்பங்களும் மேம்படும். சுகமான பலன்களை தரக்கூடிய நாளாக இருக்குங்க. முக்கிய முடிவுகளை எடுக்க வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கும். பயணங்களுக்கான வாய்ப்பும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பான மனநிலையில் காணப்படுவீர்கள். மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். சுய வளர்ச்சி பாதையில் நீங்கள் செல்வீர்கள். உங்களிடம் மாற்றம் உணர்வீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சிகளில் விரும்பத்தக்க பலன்களை நிச்சயமாக கிடைக்குங்க. வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும். உங்களின் நம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லுங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கு. நீங்கள் இன்று அதிக முயற்சிகளில் உங்கள் பணிகளை ஆற்ற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சாதகமான பலன்களாகவே வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு இருக்குங்க. அழுகூனமானதாக இருக்காது. அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமாக நிலைமை இருக்காதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. கவலைகளை உண்டாக்கக்கூடியதாக இருப்பதால் எல்லா விஷயங்களும் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்மறை எண்ணங்கள் விலங்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிவு மகிழ்ச்சியை தருங்க. எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடுங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுங்க. இந்த வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் திட்டத்தை திருத்தி உங்கள் வேகத்தை குறைக்க வேண்டி இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் தரம் முன்னேறும். ஒரு ஒப்பந்தம் அல்லது குடும்ப விஷயம் பொறுமையான மதிப்பாய்வு மற்றும் கவனமான வார்த்தைகளை எழுத வேண்டி இருக்குங்க. வார நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ள நுண்ணுறவு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த உதவுங்க. ஒரு எளிய வழியை வெளிப்படுத்தக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரிபார்ப்பு பட்டியல்கள், வேலையில் மற்றும் யதார்த்தமான நேர தொகுதிகளை நம்பி இருக்கும்போது விஷயங்களை எளிதாக நடப்பதை காணலாங்க. நிதி ரீதியாக கவனத்துடன் செலவு செய்தால் மற்றும் மதிப்பு சீரமைக்கப்பட்ட தேர்வுகள் மூலம் பணம் நிலையானதாக இருக்கலாங்க. இது சமநிலையான கண்ணோட்டத்தை உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மையான தொடர்பு மற்றும் நிலையான இருப்பில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உறவுகள் ஆழமடைய கூடுங்க. சில வீடு அல்லது குடும்ப முடிவுகளை மீண்டும் பரிசீலிக்க நீங்கள் ஊக்குவிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் திட்டமிடல் மற்றும் தொடர்பு உங்கள் முன்னேற்றத்திற்கு மையமாக இருக்குங்க. எனவே உங்கள் செய்திகளை தெளிவாகவும் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதும் நீங்கள் சுமூகமாக முன்னேற முடியும். படிப்பு, பயணம் மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவற்றை உங்கள் பார்வையை விரிவுபடுத்தும் என்றும் நிலையான ஒழுக்கம் உங்கள் நல்வாழ்வையும் கட்டமைப்பையும் பராமரிக்க உதவுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அளிக்கப் போகுது, அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன்.